அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம்னா என்ன. தினசரி ராசி பலன்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சந்திரன் 8வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 அல்லது 2.5 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க வேணாம், பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 8வது பாவம் அப்படின்றது ஒரு தீய பாவம், கெடுதல் பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். சந்திரன் அப்படின்னா மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ சந்திரன் அப்படின்றது 8வது பாவத்தில் போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம், தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தோன்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதனால தான் சந்திராஷ்டமம் நாட்களில் புதுசாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க வேணாம், யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதை கொடுக்கும்பொழுது நமக்கே ஒரு தெளிவில்லாத நிலையில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை அப்படின்னா அதிலிருந்து நமக்கு பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் காரணம். அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னா தேவையில்லாமல் பயப்பட வேணாம். நீங்கள் தெளிவான ஒரு முடிவு ஏற்கனவே எடுத்துட்டீங்க, நான் இந்த விஷயந்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த சந்திராஷ்டம நாட்களில் கூட அது பண்ணலாம். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் அப்போ தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துறது கொஞ்சம் நல்லது. ஒரு 2 நாள் இல்லை ஒரு 2.5 நாள் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையில் அந்த விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னா இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. நன்றி.